ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. நிறைய விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் ரீகேப் பண்ண போகிறோம். வியூவர்ஸோட நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்டு, பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸு எங்கே நம்ம ஜெயப்பாக்லேயே ஆரம்பிக்குது. 19th ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு. என்ன நான் ஸ்குவாடை வழக்கம் போல படிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்குவாட் வந்து ரோஹித் சர்மா கேப்டன், ஆகாஷ் தீப் உள்ள வராரு. ஏற்கனவே இருந்தார் அவர் போன டெஸ்ட் சீரீஸ்ல, இஸ் ஜஸ்ட் பீங் ரீடைன்டு. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜூரல், சர்ஃபராஸ் கான், இவங்க 2 பேருமே போன வாட்டி டெஸ்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. விராட் கோலி, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், சுப்மன் கில், கடைசியா வந்தாரு விநாயக், யாஷ் தயால் உள்ள வந்திருக்காரு. சோ இந்த டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸலன்ட் டீம் செலெக்ஷன். ஆனா ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, என்னதான் நல்லா இப்ப இந்த செலக்டர்ஸ் வந்து தலையில அடிக்கிறாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த ஒரு 6-7 மாசமா பிரில்லியன்ட் செலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. யார் யாரெல்லாம் வந்து டிசர்வ் இட், டாப் கிளாஸ் பேலன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பிளேயிங் லெவன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில ஆடுறாங்க. எப்படி போவாங்க பிளேயிங் லெவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Rohit Sharma will open with Jaiswal. Gill will retain his spot at number 3, followed by Kohli, KL Rahul. Punt will come back after a long break at number 6 to take the wicket-keeping gloves. Followed by Jadeja, Ashwin, Kuldeep Yadav, Jasprit Bumrah and Mohammad Siraj. இதுல வந்து அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அப்படிதான் யோசிப்பாங்க. 3 ஸ்பின்னர் எடுத்துன்னு போகணும்னு பார்ப்பாங்க. சென்னை மாதிரி ஒரு பிச்சில் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ், இப்ப நிறைய நான் சொல்லினே இருப்பேன் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போறோம்னு. பட் சென்னை மாதிரி ஒரு பிச்சில் பாத்தீங்கன்னா திடீர்னு பவுன்ஸும் இருக்கும்ன்றதுனால 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடணுன்றதுனால அன்பார்ச்சுனேட்லி சர்ஃபராஸ் கான் மிஸ் அவுட் ஆவாரு. துருவ் ஜூரல் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆட மாட்டாரு. அக்ஷர் பட்டேலா குல்தீப் யாதவா அப்படின்னு பார்த்தா ஜடேஜா ஆல்ரெடி இருக்காருங்கும் போது உங்களுக்கு அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் நாட் கான்பிடென்ட் ஆஃப் த டாப் 7ன்றதுனால ஒரு வெரைட்டிக்காக குல்தீப் ஆடுவாரு. ஆகாஷ்தீப் அகைன் இம்ப்ரெஸ்ட் வித் டெஸ்ட் டெபியூ, பட் இல் பி இந்த ரிசர்வ்ஸ். அதுக்கப்புறம் யஷ் தயால், கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. இந்த யஷ் தயால் வந்துட்டு இந்த ஆக்ஷனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா he was a different யஷ் தயால். அதுக்கப்புறம் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஆர்சிபி, ஈவன் தோ பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஓவர்சீஸ் அவ்வளவு சரியா போலன்னாலும் அவருக்கு வந்து கான்பிடன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பரம பாட்டா பிச்சில் அவரை போட விட்டு ஃபுல்லர் லென்ஸ் தைரியமா போட விட்டு இப்போ ஒரு இந்தியன் டீமுக்கு அவருக்கு வந்திருக்காருன்னா கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. அதுக்கு நீங்க வந்து இந்த ஆர்சிபியோட கோச்சிங் ஸ்டாஃபை நீங்க கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அது ஒரு கிரேட்டஸ்ட். இது லாஸ்ட் டைமே வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பத்தி நம்ம சொல்லும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க த்ரோ பண்ணும்போது the first player what we discussed was Yash Dayal because of the length what he bowls and his ability to swing the ball back ன்றதுனால இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டீம், எக்ஸ்ட்ராடனரி டீம். பட் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, முகமது ஷமி திரும்பி வந்தே ஆகணும் பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி they have to find a way to get ஹர்திக் பாண்டியா இன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேனா கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அது அவங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் போறாங்க. அது வந்து ஜடேஜா வச்சுதான் போறாங்க. ஒரு சில சமயம் அஸ்வினே மிஸ் அவுட் ஆறாரு அப்படிங்கும் போது இங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் ஜடேஜான்னா இந்த அஸ்வின் குல்தீப் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் நீங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமியும் ஹர்திக் பாண்டியாவும் உள்ள வந்தே ஆனும். they have to find a way to get ஹர்திக் பாண்டியா ஃபிட். அப்ப உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இல்ல அடிலைட் மாதிரி ஒரு பிச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பில் வில் கம் டு தி பிக்சர். ஸோ அஸ்வின் ஜடேஜா 2 பேரும் ஆடலாம். பட் நோ மேட்டர் வாட், இந்த பிஜிடி போகும்போது ஷமியும் ஹர்திக் பாண்டியாவும் வந்துட்டா இந்தியா will have a massive chance beating Australia in Australia again to make it 3 in a row. Brilliant team selections இது. ஓகே, யஷ் தயால்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். யஷ் தயால் வந்து ஓகே, நீங்க சொன்னீங்க அக்செப்டட், நல்ல பர்ஃபார்மன்ஸ் மூலமா டீமுக்குள்ள வந்துட்டாரு, அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஏற்கனவே உங்க கலீலும் வந்து வெரி மச் அண்டர் த ரேடார் ஆஃப் த செலக்டர்ஸ். ஐ திங்க் யூ வில் அக்ரி. ஆல்சோ ஹர்ஷதீப் சிங் ஆல்சோ ஹஸ் பீன் வெரி மச் பார்ட் ஆஃப் த இந்தியன் டீம். வேர்ல்ட் கப் வின்னிங் டீம், அது ஒயிட் பால் ஆஃப் கோர்ஸ். பட் ரெட் பால்லையும் இப்போ துலீப் ட்ராஃபியும் ஆடி இருக்காரு. இந்த 2 பேர் தான் வந்து ஐ திங்க் தேர் இந்த ரேடார் க்ளோசஸ்ட். ஏன்னா நட்ராஜன் இஸ் நாட் இன் கன்டென்ஷன் ஃபார் ரெட் பால் அப்படின்றத நம்ம we will take it into consideration. அப்படி இருக்கும்போது கலீல் ஹர்ஷதீப் இருக்கும்போது யாஷ் தயாலுக்கு போகலாமா? அதாவது அதுதான் நான் சொல்றேன், இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல who will be more effective அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா தட் இஸ் வாட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிக் யாஷ் தயால் தான் போன இதுலயே சொன்னேன். I would still stick on to it and what little I know.
கலீல் அஹமத் பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் லென்ஸ் போடுவார், வெரி குட் போலரு, நிறைய ஹார்ட் லென்ஸ் போடுவார். ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா இந்த குக்கபரால அந்த 12-14 ஓவர் போச்சு. அது எப்படின்னா சீம் எப்பவுமே ஹார்டாவே இருக்கும், அதுக்கப்புறம் பிச்சு பயங்கர பிளாட் ஆயிடும். நியூ பால்ல நீங்க விக்கெட் எடுக்கலன்னா நீங்க காலி அப்படிங்கும்போது, நியூ பால்ல உங்களுக்கு வந்து சீம் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்விங் ஆஃப் த பிச் சீம் மூவ்மெண்ட் இருக்கிற போலர் யாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஹர்ஷதீப் சிங் இஸ் அ கிரேட் டேலண்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் செலக்டர்ஸ் நெத்தி போட்டுல அடிச்சிருக்காங்க. யாஷ் தயால் இஸ் அ ரைட் சாய்ஸ் இன் மை ஒப்பீனியன். அதை ஒரு சான்ஸ் கொடுத்து எப்படி வந்துட்டு அந்த ஃபெய்த்தை ரீபே பண்ண போறாரு அப்படின்றத பார்த்து தான் சொல்ல முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் செலக்ஷன் திஸ். ஓகே. அதே மாதிரி தான் துருவ் ஜூரலும் சர்ஃபராஸ் கானும் ரொம்ப அன்லக்கி தேர் இந்த ஸ்குவாட், தட் இஸ் அக்செப்டட். பட் 2 பேர் நல்லா விளையாடிருக்காங்களே, அவங்கள உட்கார வைக்கலாமா எப்படி? இப்போ உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வில் பேக் கில் மோர் தேன் சர்ஃப்ராஸ் கான் ஃபார் சம் ரீசன். கில் இஸ் டேலண்டட், அல்ல எந்த சந்தேகமும் கிடையாது, டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். பட் ஸ்டில் அந்த பிளேஸை சிமெண்ட் பண்ணிட்டாரா தெரியாது, honestly speaking. So Sarfraz Khan is going to be breathing close to his neck. So Gill has to perform now. The Gill perform பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, கோலியை நம்பர் 3 ஆட விட்டு சர்ஃப்ராஸ் கான நம்பர் 4 ஆட வச்சிருவாங்க, இல்ல ராகுல நம்பர் 4 ஆட வச்சு சர்ஃப்ராஸ் கான நம்பர் 5 ஆட வச்சிருவாங்க. போது this is going to be a test of character for Gill. இந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல அவர் அடிக்கல அப்படின்னா there is a good chance that what we are discussing now might happen. இப்ப துருவ் ஜூரல் பாத்தீங்கன்னா சார் ஆனஸ்டா சொல்லிடலாம், இப்ப பண்ட் வந்து டெஸ்ட்ல வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி யாருமே பர்ஃபார்ம் பண்ணல ஒரு லெவலுக்கு மேல அஸ் விக்கெட் கீப்பர் போது. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் சான்ஸ் when he is ஃபிட்ங்கும் போது துருவ் ஜூரல பேட்ஸ்மேனா ஆட முடியுமா, நாட் அட் தி ஸ்டேஜ்ங்கும் போது தட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்டிஃபைடுன்றதுனால இந்த பிளேயிங்ல வந்து கரெக்ட் பேலன்ஸா இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் தே திங்க் ஓகே நான் அஸ்வின் ஜடேஜா மட்டும் வச்சு போறேன், இன்னொரு பேட்ஸ்மேன் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு குல்தீப் யாதவை டிராப் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கான் ஆட சான்ஸ் இருக்கே ஒழிய they are not going to change the top 6 what we discussed. There is going to be Rohit, Jaiswal, Gill, Kohli, Rahul and Panti. இது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, ஹர்திக் பாண்டியாவை வந்து எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். ஹர்திக் பாண்டியா, ஷமி நீங்க சொன்னீங்க அக்செப்டட், ஷமி இன்ஜுரியில இருந்து வர்றாரு. இப்போ ஹர்திக்கு இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல, ஹோம் சீரீஸ்ல இன்கேஸ் ஹர்திக் இஸ் நாட் அவைலபிள், இப்போ நீங்க சிவம் தூபேக்கெல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் கொடுத்தாங்க பவுலிங்லாம், அந்த துலீப் ட்ராஃபில நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பவுலர் நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை வச்சுட்டு இப்போ 3 ஸ்பின்னரை போட்டு 3 நாள்ல மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. இல்ல பாகிஸ்தான் மாதிரி ஆயிருமா? ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் ஹோம் சீரிஸ் இந்தியா ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வர்தி ஆப்போனன்ட்ஸ், WTC ஃபைனல் ஆட போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்லாட்டுக்கு காண்ட் தே ட்ரை சம்படி லைக் சிவம் தூபே ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு சீம் பவுலிங் பேக்கப் ஃபார் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணலாம் இல்லையா, தேன் கோயிங் வித் 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபினிஷிங் த கேம் இன் 3 days. இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த 2 டெஸ்ட்லயும் அந்த காலத்து ட்ரெடிஷனல் இந்தியன் பிச்சை கொடுத்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் நிறைய ஆட பார்ப்பேன். For me the biggest challenge is beating again Australia in Australia அப்படிங்கும் போது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4வது நாள் தான் பிச்சு உடைய ஆரம்பிக்கும். 5 நாள் எப்படியும் போகும் அந்த காலத்துல, 5வது நாள் தோக்கடிச்சிருவாங்க யார் வந்தாலும். இப்பதான் உங்களுக்கு வந்து டே 1ல இருந்து பால் திரும்ப ஆரம்பிக்கும் போது நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்டா, அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். சிவம் தூபே வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டரை டெஸ்ட் டீம்ல ஆட முடியுமா என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் நோ. நிதிஷ் ரெட்டி இப்ப ரெடியா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் நோ. சோ ஒரே சான்ஸ் இப்ப ஹர்திக் பாண்டியாவோட இது எனக்கு என்ன தெரியல, ஃபிட்னஸா இல்ல ஷார்துல் தாக்கூர் போனாட்டி ஆஸ்திரேலியால பெர்ஃபார்ம் பண்ணாருல்ல, பர்ஃபார்ம் பண்ணாரு சார். இப்ப அவர் எப்படின்னா இஸ் a bowler who comes and makes invaluable contribution with the bat. இப்ப நீங்க வந்துட்டு என்ன மெயின் பிரைமரி ரோல் என்னன்னா ஒரு போலரு, ஆனா வந்து பேட்டிங் எப்படி வந்து அடிச்சிருவாரு. நான் எப்படி கேக்குறேன்னா இந்த அந்த மோல்டு கேக்குறேன், அந்த கேமரூன் கிரீன் மோல்டு கேக்குறேன் நானு. ஒரு பேட்ஸ்மேன் ஹர்திக் பாண்டியா இஸ் a capable batsman who can come at number 7 to score a 60 runs for you and can bowl 140 plus. இஸ் ஸ்ட்ராங் கை, இஸ் a fit guy போது ஏன் வந்து அவர் இல்லைன்னு தெரியல. நீங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போறீங்கன்னா அந்த ஒரே ஒரு இதுதான் இந்தியாவுக்கு வந்து இல்லாம இருக்கு, அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லாம இருக்கு. அந்த கேப்பையும் அவங்க சரி பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா ரியலி ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் இந்தியா. அந்த ஒரே ஒரு இதுல தான் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பிக் அப் பேஸ் அப்படிங்கும் போது இப்ப ஏன் வந்து ஹர்திக் பாண்டியா இதுல இல்ல, திலீப் டிராஃபி ஆடல, ஓகே ஃபைன், ஒரு ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்ப ஹர்திக் பாண்டியா நீங்க கொண்டு வந்திருக்கணும் மூவிங் ஃபார்வர்ட், சீயிங் த சேலஞ்ச் தட் இஸ் கமிங் அஹெட் ஆஃப் யூ.
அதுக்கு எனக்கு ஏன்னு புரியல. அந்த அவர் ஒருத்தர் இருந்தாருன்னா that will also give you an option to play two spinners in a pitch like Adelaide and Sydney where the spinners will come into the picture definitely later on day 4 and day 5 போது இப்போ உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் bowler 4 ஃபாஸ்ட் bowler ஆடியே ஆனுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஒரே ஒரு ஸ்பின்னரோட போறீங்க, ஜடேஜா சரியா போடலன்னு நீங்க மாட்டிக்கிறீங்க. அதை ஏன் இவங்க பண்ணலன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சென்னை பிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஹர்திக் பாண்டியாவும் ஆடிக்கணும்ன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. பட் லெட் அஸ் see what is going to happen. பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல ஆன மாதிரி எல்லாம் ஆகாது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட் பண்றது அவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு வின் ஈஸி. சூப்பர். அதை பத்தி ப்ரீவியூ நம்ம தனியா எப்படியும் பண்ண தான் போறோம். இந்த ரிசர்வ் பேட்டர்ஸ்லாம் ஓகேவா? இல்ல இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 50 அடிச்சாரு, அப்புறம் ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், இந்திரஜித் அடிச்சாரு, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சான்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் வழக்கம் போல நம்ம சிஎஸ்கே மக்கள் வந்துருவாங்க, இந்த மாதிரி யாருக்காவது கொடுத்துக்கலாமா? இல்ல டீம் ஓகே தானா? பேட்டர்ஸ் ரிசர்வ் பேட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் எடுத்திருக்காங்களா? இப்போ உங்களுக்கு பாத்தீங்களா சர்ஃப்ராஸ் கான விட முடியாது. மேட் அ மேசிவ் டென்ட், பயங்கரமா ஆடினார் இங்கிலாண்டோட, அவரை எடுத்தே ஆகணும். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா துருவ் ஜூரல் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப் பேட்ஸ்மேன் கிடையாது. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பேக்கப், அதாவது ஜடேஜா அஸ்வின் ஸ்பின் பேக்கப். ஆகாஷ் தீப் யாஷ் தயாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ல இருக்கிறதே 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். 2 இது பிளேயிங்ல நம்ம சொன்னது தட் இஸ் பும்ரா அண்ட் சிராஜ் போது இதுக்கு மேல ஸ்குவாடு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு நீங்க ஒரு இந்திரஜித்தோ ஒரு ரஜத் பட்டிதாரோ அது இல்ல பியூட்டிஃபுல்லா ஆடின ஒரு முஷீர் கானோ நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னாலும் உள்ள நீங்க ஆட போறது இல்லைங்கும் போது நீங்க சும்மா வந்து ஸ்குவாட்ல வச்சிருந்து ஐ டோன்ட் சி எனி பாயிண்ட் அட் ஆல். ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் த ரைட் திங். அவங்களாம் நீங்க ஃபாலோ பண்ணினே இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு எப்ப சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு இப்ப இந்த WTC வந்ததுனாலதான் சார் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ஸ் போறதுக்கு. நீங்க சீரீஸே ஜெயிச்சாலும் என்ன அது இல்லப்பா இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிடுறோம் அங்கங்க ஆட போகுது. 2 டீம் தான் ஃபைனல்ஸ் ஆட போகுது. பழைய மாதிரி பாத்தீங்கன்னா பைலேட்டரல் சீரீஸ்னா 2 மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா 3ஆவது மேட்ச் யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாம்னு கொடுப்பீங்க, சீரீஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா WTC ஃபைனல்ஸ் போனதுனால தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கட் டவுன் த சான்சஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஒரு வெயிட்டிங் அந்த லைன். இப்ப இந்திரஜித், அஜாத் பட்டிதார், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி ஆளுங்க அடிச்சுனே இருக்கணும். அபிமன்யு ஈஸ்வரன் அடிச்சுனே இருக்கணும். ஏதாவது ஒரு சான்ஸ் யாருக்காவது ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி வந்தாதான் உள்ள வருமே முடிய இதுல நீங்க செலக்டர்ஸை பிளேமே பண்ண முடியாது. இப்ப மானவ் சுத்தார் பாத்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் எடுத்தாரு. இப்ப உள்ள வர முடியுமா? ஜடேஜா, குல்தீப், அஸ்வின் இவங்களெல்லாம் உடைச்சிட்டு அக்ஷர் பட்டேல் வர முடியாது. தனுஷ் கோட்டியான் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப அப்படியே அதுக்கு நான் கேட்கிறேன், அப்படியே அதே கேட்டுறேன் நான் உங்களுக்கு. தனுஷ் கோட்டியான், மானவ் சுத்தார், நவ்தீப் சைனி செம்ம கம்பேக் பாருங்க. விக்கெட்டும் எடுத்தாரு, ரன்னும் அடிச்சிட்டாரு. சர்ஃபராஸ் கானை பத்தி சொன்னோம். முஷீர் கான் 180 ரன்னு நினைக்கிறேன், சமாடி 181. அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? துலீப் டிராஃபி பத்தி அப்படியே சொல்லிருங்களேன். அதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப செகண்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ரெடியா? நீங்க நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ். கோலி வந்து ஒரு கோட்டு, ரோஹித் சர்மா ஒரு கோட்டு, பட் 2-3 வருஷம் தான். அஸ்வின் கோட். நீங்க பாத்தீங்களா கோட்டு? அஸ்வின் கேட்டாரு அன்னைக்கு, இப்ப பாத்துட்டீங்களா? நான் பாத்துட்டேன் சார். எங்க சார் இங்க உட்காந்து பிரார்படாசிலையும் சென்ட் லூசியாலையும் எங்க சார் கோட்டை பாக்குறது? அங்க சீல நடந்து போற கோட்டை தான் பார்க்க முடியுது, படம் கோட்டை பார்க்க முடியல. சோ இப்ப இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, ரோஹித் சர்மா யூ நீட் டு ஃபைண்ட் த பேக்கப், கோலி வி நீட் டு ஃபைண்ட் த பேக்கப், ஜடேஜா வி நீட் டு ஃபைண்ட் த பேக்கப், அஸ்வின் வி நீட் டு ஃபைண்ட் த பேக்கப். அப்படிங்கும் போது நீங்க எப்படி பார்க்கணும்? இப்ப கில்லு பாத்தீங்கன்னா இன்னும் சிமெண்ட் பண்ணல பிளேஸ. யசஸ்வி ஜெய்ஸ்வால் has been doing well but he's going to play for 10 years தெரியாது. அப்படிங்கும் போது இந்த செகண்ட் கிராப் இந்த திலீப் டிராஃபில இருந்து ஏகப்பட்ட பேர் கையை தூக்கியிருக்காங்க, நான் ரெடியானு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நவ்தீப் சைனி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பெல் போட்டார், குவிக்கா வர போட்டாரு. அப்படிங்கும்போது காம்படிஷன் இஸ் ஹெவி. இப்ப எனக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா ஐயோ இப்ப என்ன பண்ணுது? பாகிஸ்தான்ல ஏன் மாட்டிட்டு இருக்காங்க? யோ யாசிர் ஷா போனதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் போலரே இல்லையா? ஸ்பின்னரே இல்லையா உங்களுக்கு? யாசிர் ஷா போன அப்புறம் ஸ்பின்னரே கிடையாது. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? பாபர் அசாம், ஷான் மசூத் யாரு ரன் எவனும் அடிக்கல. அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக்கப்பே கிடையாது. இப்போ பிளேயர்ஸ் வந்து ஃபெயில் ஆறாங்க, ஃபார்ம்ல இல்லைன்னா உள்ள கொண்டு வரதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர் கையை தூக்குறாங்க. The Dilip Trophy concept is a massive success. It is a brilliant concept introduced by people around whoever has done it, and they want it to continue for the benefit of India's red ball cricket. சூப்பர். அப்படியே ஸ்ரீலங்கா சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க ஓவர்ல இங்கிலாண்ட, அதை பத்தி சொல்லிருங்க. பத்தும் நிசாங்கா 7 இன்னிங்ஸ், ஆனாலும் இப்படி ஒரு அடி வாங்கிட்டாங்களே இங்கிலாண்டே ஸ்ரீலங்காவோட, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அததான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த போலிங் அட்டாக் பாருங்க, நீங்க இங்கிலாண்டோட போலிங் அட்டாக்க பாருங்க. எல்லாருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்து
இப்ப அவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்களாம் அந்த மாதிரி இப்ப WTC அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் இப்படிதான் ஆடுவேன், அடிப்பேன், அட்டாக்கிங்கா தான் ஆடுவேன், ஜெயிப்பேன் தோப்பேன், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. we are playing entertaining brand of cricket, we are going to continue playing that. அப்படிங்கும்போது 2 மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன், தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஐ வாண்ட் டு கிவ் சான்ஸ் டு see who can emerge அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. so they are out of the race for WTC. இது ஸ்ரீலங்காக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 T20s தோத்தாங்க பாருங்க இந்தியாவோட, 3மே ஜெயிச்சிருக்கலாம் அவங்க கரெக்டா ஆடிந்தா. எல்லா மேட்சும் க்ளோஸா வந்தாங்க. அதுக்கப்புறம் ODI சீரிஸ் ஜெயிச்சாங்க. நோ மேட்டர் வாட் தே லாஸ்ட் தி சீரிஸ். அதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கன்வின்சிங் விக்டரிங்க. 8 விக்கெட்ஸ் விக்டரின்றது ஒரு சாதாரண இது. பத்தும் நிசாங்கா இஸ் ஆல்வேஸ் சம்மன். இப்ப ஃபேண்டசியில பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல கையை தூக்குறது, நீங்க எல்லா ஃபார்மேட்லயும் பத்தும் நிசாங்கா தான் தூக்குவீங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர், ஒரு டேஷிங் இன்னிங்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்தது. அசித்தா பெர்னாண்டோ குயிக்கா போடுறாரு, சூப்பர்பா போடுறாரு. டேலண்ட் இருக்கு. எப்படி டேலண்ட் கரெக்டா டைரக்ட் பண்றீங்க? ஸ்ரீலங்கால டேலண்ட் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கேன் நான். இப்போ செம்ம டேலண்ட் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல. இந்த கரெக்டான ஆளுங்க வந்து எடுத்துன்னு போனா it is good for international cricket. That is going to give them a lot of confidence when they play against New Zealand next up to Sri Lanka. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் ஸ்ரீலங்கா. பட் ஜெயசூர்யா மாதிரி ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி கிரிக்கெட் ஒரு பேஷனேட்டா அந்த காலத்துல இருந்து ஆடினர். அவரு அந்த ட்ரேசஸ் ஆஃப் boldness தெரியுது அவங்க ஆடுறதுல. we only wish that they can continue and they can do well, which is going to be very good for international cricket. particularly இந்த டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டீம் எல்லாம் ஆடுறது நிறைய பேர் ஃபாலோ அப் பண்றது இல்ல. கேட்டா என்ன சொல்லுங்க, அட போயா இவங்க ஜெயிக்க போறது இல்லை, இதை பார்த்து என்ன பண்றது, இங்க கரீபியன் பிரீமியர் லீக் இருக்கு, அங்க பங்களாதேஷ் பிரீமியர் லீக், பிக் பேஷ் இருக்கு. என்ன இப்ப the way people are competing, இப்ப பங்களாதேஷ் has beaten Pakistan, Sri Lanka if not beating the series, they won a test against England போது டெஸ்ட் கிரிக்கெட் is getting competitive. That is what exactly is needed. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து ஆடிட்டு இருக்காங்க, ஒரு நாள் மழையில போயிடுச்சு. if Afghanistan can compete against New Zealand, then test cricket will be encouraging and more people will be fond to watch it. That's a good sign and well done Sri Lanka. சூப்பர். சரி பீடா, ஸோ அப்படியே நீங்களும் வந்து சிறப்பா ஜெயிச்சிட்டு இருக்கீங்க CPL, அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. அதுதான் இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரோட் மேப்ல போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஆனஸ்டி டு சே தட். இப்ப நம்ம எபிசோடு நம்ம வருவோம் எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது நம்ம இப்ப பின் பாயிண்ட் பண்ணணும், சரியா பண்ணலன்னா அதை பண்ணுவோம். அதே டைம்ல someone is doing a good job, it has to be reflected. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரில்லியன்ட் பாத்வேல போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் வா கேப்டன்சில, பாண்டிங் கேப்டன்சில 3 ஃபார்மேட்டிவ் வச்சு டாமினேட் பண்ணாங்க. ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா தோக்குறதுன்னா கூட எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா தோத்து யாருமே பார்த்தது கிடையாது. இந்தியா வந்து ஒரு வச்சிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் டொமஸ்டிக் டீம்ஸ், பிரில்லியன்ட் அபிஷியல்ஸ் அரௌண்ட், அதெல்லாம் வச்சு ஒரு 10 வருஷம் கண்டினியூஸா டாமினேட் பண்ணணும் வேர்ல்ட் கிரிக்கெட்டை 3 ஃபார்மேட்லயும். அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ரோட் மேப் ஃபார் யூ டு see how we are going to take the team to the next level in all 3 formats. அது அந்த பிரில்லியண்டா திலீப் டிராஃபி வச்சு தொடங்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் மத்ததெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் there is also women's world cup that is coming back, no, not too late, it is coming in October 4th, it is starting in UAE. அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இப்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் திலீப் டிராஃபி மேட்சஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா we are going to entertain you every day, coming back with a preview and review once the test match starts, until we come back with your very own octopus to entertain you for the next episode. Thanks a lot and bye bye.